ஒவ்வொரு காலமும் இந்த வான வெளியில் நான் பறப்பதற்கான சிறகுகளை நான் புத்தகங்களில் இருந்துதான் எடுத்துக்கொள்கிறேன். சில புத்தகங்களே எனக்கு சிறகுகளாக இருந்தது உண்டு, சில புத்தகங்கள் என் சிறகுகளுக்கான இறகுகளை தந்ததுண்டு. நான் வாசித்து அறிந்த, வாசிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை குறித்து உங்கள் மத்தியில் கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதுமை வருகின்ற பொழுது என்ன செய்வாய் என்று என்னுடைய மனம் சில நேரங்களில் என்னை கேட்கின்ற பொழுது அதற்கு நான் சொல்லுகின்ற பதில் இதுதான். என்னை படைத்த இறைவனிடத்தில் எனக்கு ஒரே ஒரு இறைவேட்கை தான், இந்த கண்களையும் சிந்தனையையும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்க அனுமதி. நான் வாசித்து முடிக்க வேண்டிய நூல்கள் நிறைய இருக்கின்றன. நூல்களை நாம் வசப்படுத்திக் கொள்ளலாம். என்ன கேட்டா, புத்தகங்கள் வாசிப்பது என்பது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட், முரண்பாடுடைய ஒரு வாக்குமூலத்தை நான் தருகிறேன். புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகின்றன, வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. வாங்குகின்ற நூல்களை முழுமையாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்மில் சில பேருக்கு தான் கிடைக்கிறது. தஞ்சையில் என்று நினைக்கிறேன், ஒரு புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது என் கவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரின் மீது சென்றது. அந்த சுவரிலே ஒரு பொன்மொழி எழுதப்பட்டிருந்தது. அது யாரோ வெளிநாட்டு அறிஞன் ஒருவனுடைய பொன்மொழி. முதல் வரியே என்னை ஈர்த்தது. நான் பேசிக்கொண்டே அந்த பக்கம் பார்க்கிறேன், அது என்னை ஈர்க்கிறது. நான் வாசித்து விட்டேன். அதற்கு பின்னால் நான் பேசக்கூடிய பொருண்மை மாறிப்போனது. முதல் வரியில் அவன் எழுதியிருந்தான், நீங்கள் இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாம் எல்லோரும் காசு கொடுத்துதானே புத்தகங்கள் வாங்குகிறோம். சில பேர் இருக்கிறார்கள், புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அவர்கள் அதை திருட்டு என்று எண்ணுவதே இல்லை. என் நண்பன் என்னிடத்தில் ஒரு முறை சொன்னான், யாருக்கும் புத்தகத்தை கடன் கொடுக்காதே, ஏனென்றால் என்னிடம் உள்ள புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கியவைதான். நிறைய பேர் புத்தகங்களை எடுத்து வந்து விடுவோம். ஆனால் காசு கொடுத்து வாங்குகின்றவர்களை பார்த்து அந்த அறிஞன் சொல்லுகிறான், நீங்கள் இதுவரைக்கும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அடுத்த வரியில் அவன் சிந்தனையை நிறைவு செய்தான். நீங்கள் வாங்கியதெல்லாம் அந்த புத்தகத்தை அச்சிடக்கூடிய கூலியும் அந்த காகித கூலியும் தவிர எந்த கொம்பனாலும் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள்? சிந்தனைகள் காசு கொடுத்து கிடப்பவையா? என்ன கேட்டா, முதலிலே புரட்சி என்பதும் முதலிலே கலவரம் என்பதும் கலகம் என்பதும் சமூகத்தில் புத்தகங்களில் தான் வெடிக்கின்றன. அதனால் தான் புத்தக கடைகளை மூடுகிறார்கள், புத்தகத்தை வெளியிடக்கூடியவர்களை கைது செய்கிறார்கள். புத்தகங்கள் என்பவை அதிகார வர்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எக்காலமும் இருந்திருக்கிறது என்பதனை இக்காலம் வரைக்கும் நாம் புரிந்து கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு இனமும் அழிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அழிக்கப்பட வேண்டியது அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நூலகங்களைத்தான். நூலகம் அழிக்கப்பட்டால் அந்த தலைமுறைக்கு கல்வி இல்லாமல் போகும் என்று அதிகார வர்க்கத்திற்கு தெரிந்திருக்கிறது. இந்த நூல்களை நாம் தேடி தேடி வாசிக்கின்ற பொழுது அது எப்படி நமக்கு சிறகை தருகிறது என்று நான் யோசிக்கிறேன். நாம் வியந்து வியந்து போற்றக்கூடிய மா மனிதர்கள், கார்ல் மார்க்ஸ் அதில் முக்கியமானவர். கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய மனைவி ஜென்னியோடு எப்படி இணைந்து வாழ்ந்தானோ அதை விட கூடுதலாக அவன் இணைந்து வாழ்ந்தது புத்தகங்களோடு என்று அவன் வரலாறு சொல்கிறார். பயங்கரமான ஆயுதம் எது என்று கேட்ட பொழுது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், புத்தகங்கள் தான். இந்த அபாயகரமான ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, வெடிகுண்டுகள் போல,
அது எல்லாம் ஒரு முறைதான் வெடிக்கும். புத்தகங்கள் புரட்டுகின்ற பொழுதெல்லாம் வெடிக்கும். வலம்புரி ஜான் சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மாணவ பருவத்தில் அந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் தகப்பனார் என்னுடன் இருக்கிறார். இன்று என் தாய் என்னுடன் இருப்பது போல் என் தகப்பனார் என் இளமை காலங்களில் இப்படிப்பட்ட கூட்டங்களில் என்னை அழைத்து வருவார். அவர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், நூல் என்று எதற்காக தமிழன் புத்தகத்திற்கு பெயர் வைத்தான் தெரியுமா? சில பேருக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க நெஞ்சில எடுத்து வச்சுக்கிறது புத்தகத்தை தான். சில பேர் அதை புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். சில பேருக்கு 10 பக்கம் ஸ்லீப்பிங் டோஸ், சில பேருக்கு 20 பக்கம். யாரும் 50 பக்கம் எல்லாம் போறதே இல்லை. அவ்வளவுதான், 25 தான் மேக்சிமம், தூக்கம் வந்துடும். வலம்புரி ஜான் சொன்னார், நூல் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோமே, இந்த புத்தகம் புரட்டி புரட்டி படிக்கிறீர்களே, அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உங்களை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று பேசிக்கொண்டே அவர் சொன்னார். ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்றால், ஊசியின் காதுகள் என்கின்ற துளையில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் தான் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று அவர் சொன்னார். நான் இதை பலமுறை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய தகப்பனாருக்கு தமிழ் வாசிப்பெல்லாம் அவ்வளவாக தெரியாது. அவர் ஒரு படிக்காத, கவிதைகள் மட்டுமே எழுத தெரிந்த ஒரு மனிதர், ஆடை வடிவமைப்பாளர். நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். வறுமையில் இருந்த என்னுடைய தகப்பனார் வீட்டிலே ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை என் கையில் கொண்டு வந்து கொடுத்தார். அங்கே கோஷாஸ்பத்திரிக்கு முன்னால கீழே போட்டு வித்துட்டு இருந்தாங்கம்மா. இவ்வளவு பெரிய புத்தகம் எவ்வளவுன்னு கேட்ட 50 ரூபான்னு சொன்னாங்க. அம்மா திட்டுவாதான், என்கிட்ட 50 ரூபாய் தான் இருந்தது, கொடுத்து வாங்கிட்டேன். நடந்து வந்த பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு படி படின்னு அந்த புத்தகத்தை எடுத்து நான் பிரித்து பார்க்கிறேன். அந்த புத்தகம் தான் 8 வயது 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என் தகப்பனார், படிக்க தெரியாத என் தகப்பனார், தமிழ் படிக்க தெரியாத என் தகப்பனார் எனக்கு தந்த புத்தகம் தான் திருமூலர் எழுதிய திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது தமிழ் படிக்க தெரியாத தகப்பனாரால் பரிசளிக்கப்பட்ட பெண் நான். எந்த புத்தகத்தையும் நாம் வாசிக்கலாம், மதம் ஒரு தடை இல்லை என்பதனை என் மனதிலே விதையாக போட்டவர் என் தகப்பன். நீ இப்படியாக இருக்கிறாய், அதனால் இந்த நூல் வாசிக்க கூடாது என்று எவனாவது சொன்னால் அவனுடைய உள்நோக்கம் மனித நேயத்திற்கு எதிரானது என்பதனை மட்டும் புரிந்து கொள்ள. தந்தை பெரியார் உருவெருக்கியை வைத்துக் கொண்டு தன் 74வது வயதிலே படிக்க தொடங்கிய பெரியவர், மூத்திர பையை கையில் சுமந்து கொண்டு ஊரூராக சென்று மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த தந்தை பெரியாரிடத்தில் சொன்னார்கள், பெண் விடுதலைக்கு என்று நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? தந்தை பெரியார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பெண் விடுதலைக்கு என்று என்னிடத்தில் ஏதேனும் நீங்கள் செய்யுங்கள் என்று நீங்கள் என்னிடத்தில் சொன்னால் அவர்கள் கரங்களில் இருக்கக்கூடிய கரண்டிகளை எடுத்துவிட்டு நான் புத்தகங்களை தருவேன் என்று சொன்னார். இது தந்தை பெரியாருடைய வாக்குமூலம். போலந்தில் தரை மறைவாக வாழ்கின்ற பொழுது மரங்களுக்கு பின்னால் கொசுக்கடியில் அமர்ந்து கொண்டு நூல்களை வாசித்துக் கொண்டிருந்ததாக லெனின் வரலாறு சொல்கிறது. இதோ கொஞ்ச நேரத்தில் தூக்கு மேடையை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலும் அரசும் புரட்சியும் என்கின்ற நூலை படித்துக் கொண்டிருந்ததாக பகத்சிங்குடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. தன்னுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சையை 2 நாட்கள் தள்ளி வைக்க முடியுமா, நான் ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதாக அவர் வரலாறு நமக்கு சொல்கிறது. ராகுல் சாங்கிருத்தியாயன் என்கின்ற மாபெரும் அறிஞன் பொது உடைமை தத்துவத்தை இந்த உலகத்திற்கு தந்தவன். தன்னுடைய படைப்புகளை ஹசாரிபாக் என்கின்ற சிறைச்சாலையில் தான் எழுதியிருக்கிறார் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. எல்லோரும் புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய பயணங்களில் எல்லாம் புத்தகங்கள் உடன் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு நாம் இந்த கொள்ளிக்கட்டையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். மோசமான ஒரு கேட்ஜெட் இது. அந்த விஷயத்துல வாசிப்பை நம்மிடம் இருந்து பிடுங்கிக் கொண்ட ஒரு அறிவியல் சாதனம் எது என்று சொன்னால் நான் இதைத்தான் சொல்லுவேன். அது என்னதான் இருந்தாலும் இப்படி தடவிட்டு படிக்க முடியலீங்க, புரட்டி தான் படிக்க முடியுது. வாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மிலிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையை மாற்றி போடுங்க. நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அது எனக்கு ஒரு சிறகை தந்திருக்கிறது. நான் வாசித்த புத்தகம் எனக்கு புரிந்ததை போலவே உங்களுக்கும் புரிந்துவிட வேண்டும் என்கின்ற பேராசை எல்லாம் எனக்கு கிடையாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கையின் தரத்திற்கு ஏற்பவே புரிதலை தருகின்றன. நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, இன்றைக்கு படிச்ச செய்தித்தாளை நம்ம நாளைக்கு படிக்கிறது இல்லைங்க. ஆனால் 2500 வருடத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட திருக்குறளையும் பேர் இலக்கியங்களையும் நாம் தினந்தோறும் அன்றிலிருந்து படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு சொல் மாறல. செய்திகள் என்பவை வேறு, புத்தகங்கள் தருகின்ற கருத்துக்கள் என்பவை வேறு. இந்த புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு நான் சொல்லுவேன், திடீர்னு ஒரே நாள்ல வந்துட்டு இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டுலாம் புத்தகம் எல்லாம் வாங்க முடியாது. அது ஒரு டெக்னாலஜிங்க புத்தகம் வாங்குறதுங்கிறது. முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து புத்தகங்களை வாங்கப்படாது. எந்தெந்த புத்தக அறையில எந்தெந்த நூல்கள் கிடைக்கின்றனங்கிறது ஒரு ரவுண்டு வரணும். அதனால்தான் 10 நாள் வச்சிருக்காங்க. 8வது நாள் 9வது நாள் கூட நீங்க வாங்கலாம். தேர்ந்தெடுத்த புத்தகங்களை வாங்குவது. நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகம் என்னுடைய மனதிலே ஏற்கனவே இருந்த கிழிசல்களை தைக்க உதவி இருக்கிறது என்பதற்காக உங்களிடத்தில் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். பிளைண்ட் ஸ்பாட் என்ற ஒரு புத்தகம் கெவின் என்பவர் எழுதியிருக்கிறார். 33 மாதங்கள் அமெரிக்காவிலே சிறையிலே இருந்த குற்றம் இழைத்த ஒரு அவர் என்ன சொல்கிறார்? 33 மாதங்கள் நான் இந்த சிறையில் இருந்தேன். இந்த குற்றத்தை நான் தான் செய்தேன். ஆனால் நான் அதை செய்யாமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளை நான் தவறவிட்டேன். ஏதோ ஒரு குருட்டு புள்ளி என்னை மறைத்தது. நான் அதை அடையாளம் கண்டு கொண்டு எழுதுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று 3 பகுதிகளாக அந்த புத்தகத்தை அவர் எழுதினார். நான் வியந்து போன அவர் சொல்லுகின்ற அந்த குருட்டு புள்ளி. ஜெயபாஸ்கரன் தான் எழுதுவார். வைத்த பொருளை எடுக்க தெரிவதில்லை எனக்கு. ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன. குருட்டு புள்ளி நம்மை மறைத்து விடும். உன்னாலதான் இருக்கும். இங்க பெரடியில வச்சிருக்கிற கண்ணை நல்லா தேடு அப்படிம்பார். ஏதோ ஒன்று நம்மை மறைக்கும். அதே போல்தான் கருத்துக்கள் நம்முடைய புத்தியை மறைத்து விடுகின்றது. பல குற்றங்கள் நாம் இழைப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களாக அவை ஆகிவிடுகின்றன. இந்த பிளைண்ட் ஸ்பாட் சொல்லுதுங்க ஒரு விஷயத்தை. என்னுடைய அம்மா இருக்காங்க. எல்லாரும் 5 வேளை தொழுவானா, அவங்க மட்டும் 7 வேளை தொழுவாங்க. ராத்திரி 3 மணி கூட தஹஜ்ஜுத்ல இருந்துச்சு 1:30 மணில இருந்து உட்கார்ந்து இருப்பாங்க 3:30 மணி வரைக்கும். தொழுகையே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு 2-3 ஆண்டு காலமாக. அவங்களுக்கு கதை கேட்கறது சொல்றது பிடிக்குங்க. டிவில இப்ப சமீப காலமா அவங்க டிவி பார்க்க மாட்டாங்க. இப்ப சமீப காலமா கொஞ்சம் டிவி பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க போய் உட்காந்து பார்த்தனா மகாபாரதம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னம்மா இதெல்லாம் பாக்குறீங்களம்மா, இதெல்லாம் படிக்கிறீங்க, அதெல்லாம் என்னமா இருக்கு, அதெல்லாம் பாக்குறதுல ஒன்றும் குற்றம் இல்லைம்மா, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாமே, நிறைய நிறைய நுட்பமான விஷயங்கள் அதுல இருக்கு, என்னதான் இருக்கு அதெல்லாம் பாக்குறேம்மா அப்படின்னாங்க. சரி நான் விட்டுட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. இந்த குருட்டு புள்ளி இருக்குல்ல, அந்த குருட்டு புள்ளி விலகுகின்ற பொழுது, அது தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் மறுபடியும் புதிதாக பிறக்கிறோம். பெர்னாட் ஷா சொல்லுவது போல் 40 வயதிலே நாம் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன.
அந்த வினாடியில் நமக்கு இங்கெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறீங்களே, இவ்வளவு தேடி வந்திருக்கிறீர்களே, இந்த கூட்ட நெரிசலில், இந்த வாகன நெரிசலில், இந்த சென்னை நெரிசலில் வந்து இங்கே எதை தேடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய அந்த ஒரு சொல் ஏதோ ஒரு புத்தகத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை தேடித்தானே வந்திருக்கிறீர்கள். அதானே நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நான் பிரார்த்திக்கிறேன், அந்த புத்தகம் உங்கள் கையில் இந்த வருடத்திலாவது கிடைத்துள்ளது. என்ன அம்மா ஒரு வார்த்தை கேட்டாமா, இந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்றாங்களம்மா, அவங்களுக்கு முதல் பையன் ஒருத்தர் தான், நான் குந்திக்கு. ஆமாம்மா, உனக்கு அவர் பேர் தெரியுமா? தெரியும்மா. எனக்கும் தெரியும். யாருன்னு கேட்டேன். கர்ணன். சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுவரைக்கும் நான் யோசனை இல்லை. நான் எனக்கு கொஞ்ச நாள் ஒரு 15-20 வருஷமாவே எனக்கு மகாபாரதம் தெரியும். எங்க அம்மாக்கு இப்பதான் தெரியும். தன் குழந்தைகளுக்கு எதெல்லாம் தெரியும் என்று தெரியாத பெற்றோருடைய அந்த அலைவரிசையில் இருக்கக்கூடியவர் என்னுடைய அம்மா. ஆனால் அம்மாவுக்கு எதெல்லாம் தெரியும் என்று பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய அலைவரிசையில் இருக்கின்ற தலைமுறையை சார்ந்தவள் நான். என்னுடைய அம்மா சொன்னாங்க, அந்த கர்ணனுக்கு கிடைச்ச சாபத்திலேயே பெரிய சாபம் எதுன்னு சொல்லு. ஒரு 4-5 சாபம் இருக்கு அவனுக்கு. என்ன சாபம்மான்னு கேட்டேன். பயந்து போனேங்க. அவங்க சொல்லுவா, இப்படி நான் யோசிச்சதே கிடையாதுங்க. இப்படி நான் யோசிச்சதே கிடையாது. எங்க அம்மா சொன்னாங்க, இருந்த அவனுக்கு கிடைத்த சாபத்திலேயே ஆக மோசமான சாபம், கற்ற வித்தையெல்லாம் தேவைப்படுகின்ற பொழுது மறந்து போகும். என்ன வார்த்தைங்க அது? என்ன வார்த்தை அது? குரானிலே அல்-பக்ரா என்கின்ற பகுதியிலே இறைவன் பேசுவதாக குரான் பதிவு செய்கிறது ஒரு வார்த்தை. நான் உனக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். அதுதானே மிகப்பெரிய சாபமாக அவனுக்கு வந்து சேர்ந்தது. அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்டேன். எப்படிமா அது எப்பமா நடந்துச்சு? அவனுக்கு அப்படி ஏதாவது நடந்துச்சா? ஆமாம்மா, அவனுடைய தேர் சக்கரம் பள்ளத்தில் மாற்றுகின்ற பொழுது அவ்வளவு பெரிய தேரை தனியாக அவன் நிராயுதபாணியா எடுக்கும் போது முன்னால இருக்கிறவன் அர்ஜுன அவன் கொன்னுடுவான்ற புத்தி வேணா? பக்கத்துல ஏதாவது ஒரு தேர்ல டக்குன்னு ஏற தெரியல பாரு அவனுக்கு. அம்மா சொல்லி தந்த. யோசித்து பார்க்கின்ற பொழுது சிந்தனைக்குரியவன் மனிதனாக இருக்கிறான். சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது நமக்கு சிறகு தருகிறது. ஓஷோவின் ஒரு பேச்சை கேட்டேன் அன்றைக்கு. மிரட்டினாங்க மனுஷன். ஆழமான வாசிப்பாளன், சிந்தனையாளன். அந்த சிந்தனையின் அடிப்படையில் அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். ஒரு பூ மலர்கிறதா, அந்த பூவின் அழகை ரசிப்பதற்கு, when the flower is blooming, if you want to see the beauty of that blooming flower, you need a tremendous discipline. என்ன வார்த்தைங்க இது? ஒரு பூ மலர்வதை முழுமையாக நீ ரசிக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் ஆழமான அற்புதமான ஒழுக்கம் தேவைப்படுகிறது என்று ஓஷோ பேசுகிறார். and it is a learning, it is a long learning என்று பேசுகிறார். அது ஒரு கற்றல். அது உடனடியாக வரக்கூடிய கற்றல் அல்ல, அது தொலைதூர பயணத்துடன் இருக்கக்கூடிய கற்றல் என்று பேசுகிறான் ஓஷோ. புத்தகம் உங்களுக்கு சிறகாக இருக்க வேண்டும் என்றால் ஓஷோ சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் டிசிப்ளின் என்கின்ற வார்த்தைக்கு ஒழுக்கம் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். நான் கல்வி குலத்திலிருந்து வரக்கூடியவள். நான் ஒரு கல்வியாளர். எங்கள் கல்வி குலத்தில் யாரேனும் என்னிடத்தில் என்னுடைய கல்லூரிக்கு வந்து which discipline you belongs to என்று என்னை கேட்டால் நான் லிட்ரேச்சர் அண்ட் டீச்சிங் என்று நான் சொல்லுவேன். ஒழுக்கம் என்பது கற்றல். டிசைபிள் என்றால் மாணவன் என்றால், டிசிப்ளின் என்றால் கற்றல் தானே. தொடர்ந்து எதை கற்கிறோமோ அதுதான் நம் ஒழுக்கம். தொடர்ந்து வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதாங்க. பயிற்சி அற்று போனோம். நாம் கேள்வி கேட்டால் சொல்லுகிறோம், நேரம் இல்லைங்க, படிப்பதற்கு நேரம் இல்லைங்க. அப்படி என்று ஒன்று கிடையாது. சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டே இருந்தேங்க. எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம். சின்ன பிள்ளைல அதுல ஏதாவது நிழல் பட்டுருச்சுனாலே அல்லறி அடிச்சுட்டு திரும்பி ஓடி வந்துடுவேன். பாத்ரூம் கூட போக மாட்டேன். எங்க வீட்டுல 5 பேர், எங்க அம்மா அப்பா சேர்ந்து 7 பேர். யாருமே ராத்திரியில எனக்காக எழுந்திரிக்கவே மாட்டாங்க. நானே தனியா போவேன்.
எல்லாரும் காலையும் மிதிச்சுட்டே போயிருவேன். அவங்க ஆகும்னு சொல்றதுக்குள்ள போயிட்டு வந்துருவேன். ஒரு வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது என் மனதிலே பயம் போய்விட்டது. ஒரு சொல் தாங்க. நிழல் வருகிறதா? பயப்படாது. எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் தோன்றும். அவ்வளவுதாங்க. மனசுல இருக்கக்கூடிய அந்த முள்ளை எடுத்த ஒரு சொல். எங்கோ வெளிச்சம் இருந்தால் தானே அந்த நிழல் வரும். நிழலை பார்த்து எதற்கு பயப்படுகிறாய் என்ற அந்த புத்தகம் என்னிடத்தில் கேட்கிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் சூழலில் இதோ கீழே அமர்ந்து கொண்டெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பேச்சுக்களை. நம் அனைவருக்குமான ஒரு பழக்கமாக இன்றிலிருந்து ஒன்றை ஆரம்பிப்போம். ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை ஒருவர் குடும்பத்தில் வாசித்தால் இரவு உணவின் போது அதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த போன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். குடும்பத்துக்குன்னு குவாலிட்டி டைம் கொடுக்கலாம். முதல்ல எல்லாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம். அவ்வளோ திருட்டுத்தனம் எல்லாம் வெளியில. நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் வயசுல பொண்ணு பையன் வச்சுட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சொல்றேன், உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ மாப்பிள்ளையோ பொண்ணோ தேடினீங்கன்னா ஜாதகம்லாம் தேடாதீங்க ஐயா. பையனை கண்டுபிடிங்க. பையன் போன் இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், பொண்ணு போன் அந்த பையன் கிட்ட 3 நாள் இருக்கட்டும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுச்சு. அவன் கல்யாணமே வேணான்றுவான். போன் வேணுமா கல்யாணம் வேணுமா? கல்யாணம் வேணாம், போன் தான் வேணும்ன்றுவான். என் போனை நான் யாருடையும் கொடுக்க மாட்டேன். அவளும் அப்படிதான். சில விஷயங்களை கற்கின்ற பொழுதுதான் அச்சமாக இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது என்று நமக்கு படுகிறது. எங்கள் கல்லூரியில் சமீபத்தில் ஒரு கதை சொல்லியை அழைத்து கதை சொல்ல வைத்தேன் நான் பிள்ளைகளுக்கு. நம்ம தான் கதை சொல்றது இல்லைங்க. எங்க கதை சொல்ற பெரியவங்களே இல்லையே வீட்டுல. பெரியவங்க எல்லாம் சீரியல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கதை சொல்றாங்க? அவங்க டிவில தான் இருக்காங்க. முழு நேரம் அவங்களுக்கு யாராவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாறி போச்சு நமக்கு. நான் அந்த கதை சொல்லியை அழைத்து கதை சொல்ல வைக்கிறேன். அவர் கதை சொல்வதற்கு தயாரானார். அதற்கு முன்னால் அவர் பெயர் பவா செல்லதுரை, திருவண்ணாமலையிலிருந்து அழைத்திருந்தார். வந்திருந்தார். அன்று இரவு என்னிடத்தில் தொலைபேசியில் பேசுகிறார். வருவின், நான் உங்க காலேஜ்க்கு வரேன். என்ன குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திட்டீங்களே உங்க காலேஜ்ல இருந்து. என்னங்க, என் பொண்ணையும் கூப்பிட்டுருக்கீங்களா பேசுறதுக்கு அப்படின்னாரு. உங்க பொண்ணு யாருன்னு தெரியாதுங்க. யாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால என்னுடைய துறையில ஒரு பெரிய ஒரு பேப்பருங்க, நியூஸ் பேப்பர், அதை கொண்டு வந்து எங்களுடைய நிர்வாகத்துல இருந்து என்னுடைய டேபிளுக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காலேஜ்க்கு கூப்பிடுங்க, பேசுங்க, நீங்க தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தி முடிங்க, இந்த பொண்ணை கண்டுபிடிங்க. அந்த பொண்ணு பேர் மான்சி, +2 தான் படிக்கிறாளாம். 60 எழுத்தாளர்களுடைய ஆக்கங்களை சரளமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுகிறார். ஹிந்தியிலும் ஜப்பானிலும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் உருதுவிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்களை, இலக்கிய படைப்பாளிகளை பற்றி அப்படி அற்புதமாக பேசுகிறார். அப்படின்னு ஒரு நியூஸ் எனக்கு வருது. அது பார்த்தா அந்த பவா செல்லதுரையுடைய மகதான அவர். நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அவ அதுல அந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கா. இது யாரையோ தூக்கி கொடி பிடிப்பதற்காகவோ அவர்களை அறிமுகம் செய்வதற்காகவோ லாபி பண்றதுக்காக நான் பேசலீங்க. எனக்கு நோக்கம் அது இல்ல. ஐ எம் a டீச்சர். என் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை எழுதுகிறது, 17 வயது குழந்தை எழுதுகிறது, நான் இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்பது என் தகப்பனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, உணவருந்துகின்ற மேஜையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இலக்கியங்களை விவாதிப்பார்கள். என் தகப்பனும் தாயும் நண்பர்களுமாக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இலக்கியங்களை விவாதிப்பார்கள். நான் 5 வயது முதல், மொழி புரிந்த நாள் முதல் அதை கவனித்து கவனித்து வளர்ந்தேன். அதுதான் இந்த தேடலுக்கும் இன்றைக்கு நீங்கள் என்னை அழைப்பதற்கும் காரணம் என்று அந்த குழந்தை சொன்னார். ஒரு தகப்பனுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய வீரியமான விருட்சம் அவர்களுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். உண்மையா சொல்றேங்க, என்னுடைய தகப்பன் பேசிய சிறிய சிறிய உருது கவிதைகள் தான் என்னை இதுவரைக்கும் இப்படி நிறுத்தி பேச வைத்திருக்கிறது என்றால் அந்த ரசனையின் புள்ளியை என் தகப்பன் என்னுடைய மனதிலே தொட்டு எழுப்பினார்.
சோர்ந்து வந்து உட்காருவாங்க. தலையை தடவி கேட்பார், பாப்பா என்ன என்ன காம்படிஷன்ல தோத்துட்டோம் பாரு. கவலைப்படாத. என்ன கவலைப்படாத? தோத்துட்டேன்னு சொல்ற, அவமானமா இருக்கு. அப்பா உடனே ஒரு கவிதை சொல்றார். எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமாங்க? தோத்துட்டு வந்தேன்னா கெட்ட வார்த்தையில திட்டாம கவிதை சொல்ற தகப்பன். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபானூஸ் அப்படிங்கிறது சிம்மினிங்க. விளக்கு வைப்போம்ல, மேல சிம்மினி இருக்குமே, சிம்மினி வந்து காற்றினால் தீபம் அணையாமல் காக்கின்ற கருவி. அப்பா சொல்றார், இந்த தீபத்தை காக்க வேண்டும் என்று கடவுளால் ஆணையிடப்பட்ட காற்றே சிம்மனியாக மாறி இருக்கின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் அழித்து விட முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது அப்படின்ட்டு போவாரு. இந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை ஏதோ ஒரு புள்ளியில் நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது என் மனதிலே சிறகு விரிந்திருக்கிறது.